ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தக்காளி சோறு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நெருப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தையும் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகிறதையும் வெயிட் பண்ணலாம். நான், எங்கள் அக்கா, என் தம்பி தான் சேர்ந்து செய்ய போகிறோம். எங்களுக்கு எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக செய்கிறது கூட பெரியவங்களை வச்சுன்னு தான் செய்யணும். இப்போ நம்ம வெஜிடபிள் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். அரிசி 2 கப் எடுத்துருக்கோம். 1 கப் ஆயில், வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், புதினா கொஞ்சம், கலர் பவுட்ரு, லவங்கம், பட்டை அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, கேரட் போட்டுக்கலாம்.
க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி நல்லா வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். அடி பிடிக்காம அப்பப்போ கடாய் விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாதி வெந்துருச்சு அரிசி. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சாப்பிட்றதுக்கான இலையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். நல்லா வெந்து வந்துச்சு. வாசம் செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது வாழை அடிச்சு ஊது. வாங்க போய் சீக்கிரமாக சாப்பிடலாம்.